ஹாய் காய்ஸ், நான் அனுஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்ரீஹர் ஃபார்ம்ஸில் நம்ம மாட்டுப் பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் காலையில் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக நாங்கள் வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டோம். கண்ணுக்குட்டி ஆக்சுவலி குளிப்பாட்டி முடிச்சிட்டோம். காமிக்கிறேன். இது ஒரு கண்ணுக்குட்டி, இது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ பெரிய மாடாக குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மாடு பொட்டு வச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்னும் சில மாடு குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க அது போய் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த மாடு குளிப்பாட்டி இப்போ பொட்டு வச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்பா நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினாக என்ன பண்ண போகிறோம் நம்ம மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாட்டுக்கு வந்து மாட்டை குளிப்பாட்டி அது வந்து மாடு விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் வந்து அது கொஞ்சம் தண்ணி மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அறுத்து பச்சை ஃபுல்லாக அது ஃபுல்லாக கொடுத்து அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பொங்கல் வைத்து அதுக்கு வந்து உணவு ஊட்டுவோம். ஸோ இந்த கூலம் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம பச்சை கலர் புல் வைப்போம். நம்ம கூலை மட்டும் வைக்கக்கூடாது மாட்டு பொங்கல் அன்றைக்கி. ஸோ இந்த பொட்டு வைக்கிறது இன்னும் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ வந்து அப்பா என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்ல போகிறாங்க. மாட்டுப்பொங்கல் வந்து என்னென்னா அந்த வந்து நம்ம மாடுகள் வந்து உழவு தொழிலில் வந்து ரொம்ப இன்றியமையானது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு நண்பனாக அது கூட அப்படியே இருக்கும். அது இப்போ கலரிங் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருக்குது. கண்டினியூ பண்ணலாமா? மாட்டுப்பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடுறோம்னா மாடு வந்து உழவு தொழிலில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே இன்றியமையாத கூட வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது ஃபுல்லாக மாடை வச்சு தான் தண்ணி இறைப்பாங்க, உழவு ஓட்டுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போனால் மாட்டு வண்டியில் தான் கொண்டு போவாங்க. ஸோ அதில் வந்து மாடு வந்து நமக்கு ரொம்ப இன்றியமையாக. அதனால் வந்து விவசாயிகள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ மாட்டுக்கு வந்து நல்ல உணவும் நல்ல இதுவும் கொடுப்பாங்க. அதை வந்து அதோடைய பங்களிப்பை வந்து அதோட சிறப்பிக்கணுங்கிறதுனால தான் தை 1க்கு அப்புறம் 2ஆம் தேதி அடுத்த நாள் வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடுறோம். ஸோ மாட்டுப்பொங்கல் நம்ம விவசாயத்துலேயே ஒரு மெயின் ரோல் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டாப்பா? கரெக்ட். ஸோ இதான் வந்து எங்களோட யங்கஸ்ட் இன் ஃபேமிலி, என் தம்பி. ஹாய் சொல்ல முடியாது. ஹாய். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மாடு குளிப்பாட்டி போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வாங்க போய் நம்ம மற்ற மாடெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 16 கவுஸ் இருக்குது. அதில் வந்து 4 வந்து காளை மாடு, மற்றதெல்லாம் பசு மாடு. அதாவது 12 வந்து பசு மாடு. ஸோ அதில் வந்து சின்ன லைக் மொத்த 6 வந்து ஒரு குட்டி மாடு. அப்போ இன்னொரு 6 வந்து பசு மாடு, அதாவது பெரிய பசு மாடுகள். இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஆக்சுவலி வந்து தாத்தா வந்து இதுக்கெல்லாம் வந்து சுண்ணாம்பு சாம்பல்லாம் கலந்து அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து மொத்த கொட்டாயும் அடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 2 days முன்னாடியே அடிச்சிட்டோம். இப்போ தான் வந்து நாங்கள் வந்து தொட்டியை வந்து அடித்தோம். ஸோ அது புதுசாக இருக்கும். சுண்ணாம்பு அடித்து ரெடியாக இருக்குது தொட்டி. அதே மாதிரி மரத்தையும் அடிக்கிறாங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கல்லெல்லாம் வச்சு பொங்கல் வைக்க. அதான் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம். இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல் வச்சு ஆடு மேலே ஏறி அங்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம் இது மொத்தமாக. ஸோ
ஸோ அங்கே வரைக்கும் கோயில் போய் அங்கே தேங்காயெல்லாம் உடைச்சோம். இந்த மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் பண்ணோம். ஸோ இந்த இயர் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஆக்சுவலி வந்து நெல்லெல்லாம் ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிச்சு அறுத்துருவாங்க எல்லாத்தையும். இது ஆக்சுவலி சீரக சம்பாவுக்கு அடுத்ததே வந்து வாசனை சீரக சம்பா. அதுக்கப்புறம் அந்த வேலி போடுறதுக்கப்புறம் வந்து சிவன் சம்பா. இப்போ வந்து நாங்கள் மாடுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம், அதாவது இந்த கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் கூட. இது நாங்கள் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ரெட் அண்ட் க்ரீன். பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து லாஸ்ட் மாடோட பெயிண்டிங் போயிட்டுருக்கு. அதாவது ஹார்னில் வந்து பெயிண்ட் பண்ணுறது. இப்போ ரெட்டு தான் நாங்கள் எல்லா மாட்டுக்கும் முடிச்சோம். இதுதான் கடைசி மாடு. நம்ம வந்து பொங்கல் அடுப்பு வச்சுருக்காங்க. இது வந்து சக்கரை பொங்கல், இது வந்து வெண்பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சத்தம் போடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சத்தம் போடு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நம்ம சாமி கும்பிட போகிறோம். வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஏசா போச்சுன்னு பார்க்குறேன். ஆமாம் பரவாயில்ல. ரொம்ப இலசியா காய். அங்கிட்ட ஒன்று வைங்க, அங்கிட்ட ஒன்று வைங்க. சாம்பிராணி எடுத்து காட்டியா? என்ன பண்ணுங்க? மாடு வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த திக்தாங்க ரெடி பண்ணுங்களா? அந்த தட்டு வச்சு அப்போ எடுத்துருக்கோம். இல்லை அந்த மாடு இங்கே வருங்க, கட்டப்படி மாடு தான் கொஞ்சம் வரும். நீர் விளையாட்டிங்களா? சரி. வந்து ஸ்லாண்டிங்காக தெரியாமல் எல்லாம் பிடிச்சது போது சூடு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மாடுகிட்டையும் போய் நாங்கள் வந்து பொங்கல் ஊட்டி அதுலேருந்து ஒரு மாடை வந்து அங்கே கோயிலுக்கு கூட்டு போய் சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி அவள் தான். நெக்ஸ்ட் வாக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஹாப்பி மாட்டு பொங்கல் ஃபார் எவ்ரி ஒன். பாய்.